السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை ஓதுவோம். இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். பரக்கத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து வைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களையும் திக்ருகளையும் பார்த்து வருகின்றோம். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திக்ருகளை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்கி அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடைகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல் ஃபீல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كأصف مأكول என்று வரக்கூடிய இந்த சூறாவை நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். பரக்கத்தினுடைய வாசல்கள் திறந்து கொடுக்கப்படும். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். இந்த சிறிய சூறா, இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். ஏராளமான சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களினுடைய சிறப்புகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம். நாம் இவ்வாறு தொடர்ச்சியாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்கி அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை நமக்கு வழங்குவான்.